உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமொழிகள் 10:24, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க தேவனை வணங்குற பிள்ளைங்க தானே. நம்ம எல்லாருமே தேவனை வணங்குகிற பிள்ளைங்க, இயேசுவை வணங்குகிற பிள்ளைங்க. அப்போனா நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் விரும்பினது அதெல்லாம் தேவன் கொடுப்பாரு. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. அவருடைய பிள்ளைங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய விருப்பம் என்னங்க, உங்களுடைய ஆசை என்ன, அதை தேவன் நிறைவேற்றுவார். அதுதான் தேவன் உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் பயப்படுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு நடக்காதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய விருப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி அதற்கு சரிசமமாக எக்கச்சக்க பயங்கள் இருக்கும். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி எக்கச்சக்க பயங்கள் இருக்கும். ஐயோ இப்படி நடந்துடுமோ, அப்படி நடந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமானுடைய அவங்களுடைய விருப்பங்கள் தான் நான் நிறைவேற்றுவேன், நீங்கள் பயந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு உங்களுக்கு அவர் உத்தரவாதம் பண்ணுறாரு. நீங்கள் பயப்படுற காரியம் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் விரும்பினது மட்டும்தான் தேவன் நடத்தி தருவாருங்க. சரிங்களா? இப்போத்துக்கு விரும்பாத வாழ்க்கையில் நீங்கள் உள்ளே இருக்கலாம். ஆனால் இந்த தேவனால், இயேசுவால் இந்த விரும்பாத வாழ்க்கையில் இருந்து நீங்கள் விரும்பின வாழ்க்கைக்குள் அவர் உள்ளே தள்ளிட்டு போயிடுவார். அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். உங்கள் விரும்பின வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க. பயப்படாதீங்க. என்னங்க, என்னுடைய ஆசைக்கும் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி தான் ஒருத்தர் பைபிளில் ஒருத்தர் அப்படி தான் வாழ்ந்தார். யோசேப்பு எடுத்துக்கோங்களேன். அவன் விரும்பின வாழ்க்கை என்னன்னு நம்மளுக்கே தெரியும். அவன் பார்த்த கனவு என்ன, அவன் பார்த்த கனவுக்கும் அவன் விரும்பினதுக்கும் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தான். அடிமையை யாராவது வணங்குவாங்களா? யாராவது அவனை பார்த்து மரியாதை கொடுப்பாங்களா? அடிமையாக வாழ்ந்தான். அவனுக்கு பிடிக்காது. அவன் எல்லாரும் தன்னை வணங்குவாங்கன்ற கனவு, அப்படி ஒரு கனவு தான் அவன் கண்டான். ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை அடிமை வாழ்க்கை. அவன் இருந்த இடம் ஜெயிலு. எப்படி இருந்துச்சுல? விரும்பாத வாழ்க்கைக்குள் இருந்த யோசேப்பை தேவன் கரெக்டாக அவனுக்காக டேர்ன் பண்ணி அனுப்பிட்டார். எங்கே அனுப்பினார்? அரண்மனைக்குள்ளே அனுப்பிட்டார். ஜெயிலும் அரண்மனையும் பக்கத்தில் இருந்துச்சு. கரெக்டாக ஜெயில இருந்து அவனை அழகா அரண்மனைக்கு அனுப்பிட்டார். பிரதம மந்திரியாக ஆட்சி செய்தான். பார்த்தீங்களா? அதான் விரும்பாத வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. உங்கள் ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமையல. ஆனால் இந்த தேவன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விரும்பின வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாங்க. அழகாக கூட்டிகிட்டு போயிடுவார். அழகாக உங்களை நீங்கள் விரும்பின வாழ்க்கைக்குள்ளே அவர் உங்களை அனுப்பிடுவார். பயப்படாதீங்க. நீங்கள் விரும்பினது அவரால் கொடுக்கப்படும், தேவனால் கொடுக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்க அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. நீதிமான் விரும்பினது அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறீங்க. அதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்க விரும்பாத வாழ்க்கையிலிருந்து விரும்பின வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அனுப்புறீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. அப்பா, ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான்ப்பா ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா.
ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. சாமி, 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க, இங்கே தங்குவீங்க பா. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.